சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸ் ஐபிஓட ஸ்டேட்டஸ் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.06 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. டே 2 ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கான நாளும் வந்து ஓப்பனா தான் இருக்க போகுது. இப்பயே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ 100% வந்து சப்ஸ்கிரைப் வந்து ஆயிட போகுது. கிரே மார்க்கெட் பிரீமியம் இன்னும் ஸ்டில் ₹60 வந்து இருக்கு அப்படின்னா இங்க இருந்து 30% வந்து லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்புறம் இங்க ஆஃபர் ஃபார் சேலா தான் ஃபுல் ஐபிஓவுமே வந்து வருது. ₹630 கோடி ஐபிஓ வந்து வராங்க. ஃபுல்லாவே ஆஃபர் ஃபார் சேல் தான். ஸோ கம்பெனி வந்து ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸா வந்து பாத்தீங்கன்னா எதுவும் போக போறது கிடையாது. ஸோ இங்க சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸை பொறுத்தவரை இப்போ லிஸ்டிங் எனக்காக பார்க்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ இங்க 30% லிஸ்டிங் எனக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா நீங்க 30% கண்டிப்பா கிடைக்கும்ன்றது கிடையாது. மேபி வந்து பாத்தீங்கன்னா மாறலாம். பட் ஆனா இப்ப இருக்க டிமாண்டை பொறுத்தளவுல 30% லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து மினிமம் 15% மேல வந்து லிஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஐபி வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். பெட்டரா தான் வந்து இருக்கு. இல்ல எனக்கு வந்து 30% மேல வந்து கிடைக்கணும் அப்படின்னா இப்ப இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டிமாண்ட் அப்படியே இருக்குன்னும் போது இன்னும் கூட அதிகமா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா நம்ம மினிமம் 15% லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதை தாண்டி இந்த ஒரு கம்பெனி லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இந்த ஒரு கம்பெனியை பொறுத்த லார்ஜஸ்ட் செகண்டரி அலுமினியம் ரீசைக்கிளரா வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க ரெவன்யூ வைஸ்ல. கெபாசிட்டி வைஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட காம்படிட்டரோட 4 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா கெபாசிட்டி அதிகமா வந்து வச்சிருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் காம்படிட்டர்ஸ் கூட இவங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்ப இருக்க பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 27 to 29 வந்து இருக்கு. இவங்களோட மார்க்கெட் காம்படிட்டர்ஸ் எல்லாமே 20 வந்து இருக்காங்க. இண்டஸ்ட்ரியோட பிரைஸ் ஏர்னிங்ஸும் 20 கிட்ட வந்து இருக்கு. ஸோ எல்லா கம்பெனிஸோட இவங்களோட பிரீமியம் வேல்யூஷன் தான் வந்து இருக்கு. அதாவது ₹192 வந்து லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா பிரீமியம் வேல்யூஷன்ல 29 பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து லிஸ்டிங் 20 to 30% வந்து கிடைக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஓவர் பிரைஸ்டா இருக்கும்.